வணக்கம் சகோஸ். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எடுக்விஸ்ட். என்னதான் யூடியூப்ல நான் வீடியோஸ் ஷார்ட்ஸ்ன்னு போட்டாலும் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸே கெயின் ஆக மாட்டேன்றாங்க. இன்ஸ்டாகிராமில் என்னதான் நான் நல்ல நல்ல போஸ்டாக போட்டாலும் எனக்கு ஃபாலோவர்ஸே வரமாட்டேன்றாங்க. கூகுளில் என்னதான் நான் கீவேர்ட்ஸ் கரெக்டாக ஆட் பண்ணாலும் என்னோட பிஸ்னஸ் டெவலப் ஆக மாட்டேங்குது. இப்படின்னு பல கேள்விகளுக்கு விட தெரியாம குழம்பிட்டு இருக்கக்கூடிய நபரா நீங்க? அப்படின்னா நீங்க சரியான தளத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஆமாங்க, உங்களுடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி இதை விட அதிகமா கத்து கொடுக்க காத்துட்டு இருக்கிறவங்க தான் நம்மளோட எடுக்வெஸ்ட். இவங்களோட கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்கிறது மூலமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பத்தியும் ஸ்டாக் மார்க்கெட்டிங்கை பத்தியும் சூப்பரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல எடுக்வெஸ்ட் கோர்ஸ்க்கான லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கத்துக்கோங்க, உங்க பிசினஸை டெவலப் பண்ணுங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஓகே சகோஸ், இன்னைக்கான காணொலிக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு அகநானூற்று காதல் கதை தான் கேட்க போறோம். நான் சொல்ல சொல்ல அந்த காட்சிகளை நீங்கள் கற்பனை செய்தால் மட்டுமே இந்த கதையின் தாக்கமானது உங்களுக்கு கிட்டும். இன்னைக்கு நடக்கக்கூடிய கதைக்களமானது முல்லை நிலத்தை சார்ந்தது. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், முல்லை நிலமானது காடும் காடு சார்ந்த பகுதியும். ஸோ காடு, காட்டிலே ஒரு வீடு அப்படின்ட்டு இமேஜினேஷன் பண்ணுக்கோங்க. அங்கதான் இந்த கதைக்களமானது நடைபெறுகிறது. இனி கதைக்குள் செல்வோம். ஓர் அழகான இளம் மாலை பொழுதினிலே வீட்டின் வாசற்படியிலே சோகமே ஆட்கொண்டவளாய் ஓர் இளம் பெண் நின்று கொண்டு யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்போது அங்கு ஆவலுடன் சிரித்த முகமாய் ஓர் ஆண்மகன் வருகிறார். வாருங்கள் பானரே. இதை கேட்டவுடன் அவர் முகத்திலே இருந்த மகிழ்ச்சி மறைந்து போனது. ஏன் மஞ்சரி, என்னாயிற்று? ஏன் இவ்வளவு சோகம்? நான் என்னவென்று சொல்வேன்? செவ்வரக்கு நிறத்திலே காணப்படும் செம்மையான மண் கொண்ட அப்பெருவழிச்சாலையிலே கயாமரத்தின் பூக்கள் கொட்டி கிடக்கும். அங்கே தம்பள பூச்சிகளும் எறும்புகளும் வரிசை வரிசையாய் காணப்படும். ஆங்காங்கே பச்சை பசையிலென புல்வெளிகளும் காணப்பட்டு அத்துடன் குன்றுகளும் இருக்கும். இக்குன்றானது பவளமும் நீலமும் கலந்தாற் போன்று காட்சியளிக்கின்றது. இக்குன்றை ஒற்றியுள்ள பகுதிகளில் நறுமணமிக்க மலர்கள் பூத்து குலுங்கும். இதை அங்கு ஆநிரைகளை மேய்க்க சென்ற கோவலர்கள் எடுத்து சூடுவர். அவ்வாநிரைகள் அங்கே வளர்ந்துள்ள அருகம் புற்களை மேய்ந்துவிட்டு அருகேயுள்ள காட்டிற்குள் சென்றும் மேய்ச்சலை தொடங்கும். அப்போது அங்கே இரும்பினை சீவி வளைத்தாற் போன்று உறுதி கொண்ட கொம்பினை உடைய ஆண்மானை காணும். அவ்வாண்மான் அங்கும் இங்கும் தாவி சென்று தன் துணையான பெண்மானை கட்டி தழுவும். பின் இரு மான்களும் அடர்ந்த வனத்திலே சென்று மறையும். இதை பார்த்து ரசித்து கொண்டிருந்த அந்த பசுவின் காதிலே அதன் மேய்ப்பவர் அழைக்கும் சத்தம் கேட்டதும் அது ஓடி வந்து நின்று தன் கூட்டத்துடன் சேரும். இவ்வாறு சேருவது மாலை மங்கும் தருணத்தை குறிக்கின்றது. அதே ஆநிரைகளை தன் கொட்டிலுக்கு அழித்துச் சென்று மிகவும் வாஞ்சையும் உறுதியும் வாய்ந்த அதன் கனத்த மடியிலே பாலை கறப்பான் அதன் மேய்ப்பவன். அப்பசுவும் தனக்கு உணவு அளித்ததற்கு நன்றி பாராட்டும் விதமாக கிண்ணம் வழிய வழிய பாலை சுரக்கும். பின் பாலை கறந்து கொண்டு அவர் பால் ஊற்ற செல்வார் வீடெங்கும். இத்துணை ரம்மியமான காட்சிகளும் மாலை பொழுது சாய்ந்தது
இரவு பொழுது வரப்போகிறது என்பதை உணர்த்தும். ஆனால் நீவிர் கூறினீர் அல்லவா, என்னவர் காலை பொழுதே என்னை வந்து சேருவதாக கூறினார் என்று. ஆனால் இதோ மாலையும் மங்கிவிட்டது, இன்னும் அவர் வரவில்லை. இவ்விரு வேளையையே தாங்காத நான் நாளை காலை பொழுது வரை அவர் வரவில்லை எனில் என்னவாவேனோ என்பது எனக்கு தெரியவில்லை என்று தலைவி கூறியதை கேட்டு பாணன் என்ன சொல்வது என தெரியாமல் வார்த்தையற்று போனான். பின் தன் கையிலே இருக்கும் இசை கருவியை எடுத்து மெல்ல இசைக்கலானான். தன் தோழியின் வருத்தம் முழுவதும் தனக்கானதாக கருதியதாலோ என்னவோ அவள் பட்ட வலியை அவனும் படலானான். அது அவன் இசைத்த இசையிலே தெரிந்தது. இசைத்து கொண்டே இறைவனை பிரார்த்தித்தான். இறைவா, தலைவன் விரைவில் வந்து எம் மஞ்சரியை சேர வேண்டும் என்று. அப்போது சற்று நேரத்தில் நில அதிர்வு வந்தாற் போல அந்நிலமே அதிர்வதை உணர்ந்தனர். சில நொடியிலே குதிரைகள் கனைக்கும் சத்தமும் கேட்டது. எதிர்பட்ட அனைத்தையும் துவம்சம் செய்தாற்போல் மிக கடினமான பெரிய தேரின் சக்கரமானது குதிரைகளின் வேகத்திற்கு உருண்டோடுவது போல உருண்டோடியது. சத்தம் வரும் திசையையே பார்த்து கொண்டிருந்தனர் தலைவியும் பாணரும். அப்போது சற்று நேரத்திலே பெரிய ரதம் ஒன்று வீட்டு வாசலிலே வந்து நின்றது. அதிலிருந்து புஜபலம் பொருந்திய அழகான ஆடை அணிகலன் அணிந்த ஓர் இளம் ஆண்மகன் இறங்கினான். அதை கண் இமைக்காமல் பார்த்தவாறு நின்றிருந்தாள் மஞ்சரி. அந்த ஆண்மகன் அருகிலே வந்து, என்னை மன்னிக்கவும் மஞ்சரி, வரும் வழியிலே சற்று தாமதமாகிவிட்டது, எனவேதான் என்னால் கூறிய வேளையில் வர இயலவில்லை என சொன்னதும் தலைவி அழத் தொடங்கிவிட்டாள். அழுது கொண்டே அவன் காலை தொட்டு வணங்கினாள். தன் காலை தொட்டு வணங்கிய மஞ்சரியை எழுப்பி ஆற தழுவி கொண்டான் தலைவன். அங்கு பாணன் இருப்பதையும் மறந்துவிட்டு. இதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்ட பாணன் அங்கிருந்து மெதுவாக புறப்பட்டு தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். பின் இங்கு நடந்த காட்சிகள் அனைத்தையும் தன்னுடைய நண்பனிடம் பகிர்ந்து மனமகிழ்ந்தான். இது அகநானூற்றில் 14ஆம் பாடல் ஆகும். இதை பாடினவர் ஒக்கூர் மாசாத்தினார். நான் சொன்ன கதையை அவர் எப்படி பாடலா பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கேட்கலாம். அரக்கத்து அன்ன செந்நில பெருவழி காயாஞ்செம்மல் தா ஐ பலவுடன் ஈயல் மூதாய் விரிப்பப்ப பவளமொடு மணிமிடை தன்ன குன்றம் கவையிய அம் காட்டு ஆர் இடை மடப்பினை தழியித் திரிமறுப்பு இரளை புல் அருந்து உகல முல்லை வியம்புல பரப்பி கோவல குறும்பொறை மருங்கின் நரும்பூ அயர பதவு மேயல் அருந்து மதவு நடை நல் ஆண் வீங்குமான் செருத்தல் தீம்பால் பிளிற்ற கன்று பயிர் குரள மன்று நிறை புதரும் மன்று நிறை புகுதரும் மாலையும் உள்ளார் ஆயின் காலை யாங்கு ஆகுவம் கொள்பானா என்ற மனையோல் சொல் எதிர் சொல்லல் சொல்லேன் செவ்வழி நல்யாழ் இசையினன் பையென கடவுள் வாழ்த்தி பையுள் மெய் நிறுத்து அவர் திறம் செல்வேன் கண்டேன் யானோ விடுவிசை குதிரை விழுங்குபரி முடுக்க கள் பொருந்து இறங்கும் பல் ஆர் நேமி கார் மழை முழக்கு இசை எடுக்கும் முனைநல் ஊரன் புனை நெடும் தேரே. ஓகே சகோஸ், இந்த பாடல் வரிகளை கேட்டுட்டு திரும்பவும் போய் அந்த விளக்கம் கேளுங்க, உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். கதை எப்படி இருக்கு, நான் கதை சொல்லும் விதம் எப்படி இருக்கு அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கருத்து பெட்டியில எனக்கு பதிவிடுங்க.
இந்த கதைகளோட மட்டும் அல்லாம நம்மளோட காணொளி பக்கத்துல வாழ்வை மாற்றக்கூடிய காதல் கதைகள், மோட்டிவேஷன் ஸ்டோரி அப்படின்னு பல கதைகளை நாம அப்லோட் பண்ணியிருக்கோம். நிச்சயம் போய் கேளுங்க. அதில் இருக்கக்கூடிய கதை ஏதேனும் ஒன்று உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கும் அல்லது உங்களோட வாழ்வோடு ஒத்து போகக்கூடியதாக இருக்கும். அன்பை பகிர்ந்து மனிதநேயமிக்க சமுதாயத்தை உருவாக்குவோம். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை இது ஒன்லி காதல் ஸ்டோரிஸ் அண்ணா உங்க மஹி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.